நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியோடைய சிவி லிஸ்ட்டு முடிவுக்கு வந்து விட்டதுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பிஹெச்டிஆர்போடைய சிவி லிஸ்ட்டு முடிவுக்கு வந்து விட்டது. பணி ஆணை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றவங்க உடனடியாக பணிக்கு சேர உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ பிஹெச்டிஆர்பியோடைய முதற்கட்ட கவுன்சிலிங் எல்லாமே முடிவடைந்தது. ஸோ முதற்கட்டமாக கவுன்சிலிங் முடிவடைந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, செகண்ட் சிவி லிஸ்ட்டு, ப்ரொவிஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு இதெல்லாம் எப்போ வரும் சார், இதெல்லாம் எங்களுக்கு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே போல் டெட்டில் 2013 பேட்சுக்கு பாஸ்ட் அவுட் பேட்சுக்கு பணி ஆணைகளை வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க, போஸ்டிங் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு நடைபெற்றதுங்க. இதில் நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் கவுன்சிலிங்க்கு உண்டான பணி ஆணைகளை போட்டாங்க, கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. பிஜிடிஆர்பியில் செலக்டட் கேண்டிடேட்டுக்கு அந்த ப்ரொவிஷனான செலக்டட்டு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட நிறைய பேரில் பார்த்திங்கன்னா கம்மியான மதிப்பெண்கள் இருக்கிறவங்க அழைக்க இருக்காங்க. ஆனால் 82 மார்க் எடுத்தும் அவர்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படலை. இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே வச்சிட்ருக்காங்க. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு போயிட்டே இருக்குது சார், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்க, சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தப்பட்டவர்களுக்கு பணி வாய்ப்பை உடனடியாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அவங்க உடனடியாக அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அலோகேஷன் ஆர்டர் எடுத்துகிட்டு மாவட்ட வாரியாக இருக்கிற வேக்கன்சிஸு ஸ்கூல் எஜுகேஷனில் போயிட்டு சிஓவை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலான்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்ட நிகழ்வாக என்ன இருக்கும் முதுகலை பட்டதாரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டும் விரைவில் நமக்கு பப்ளிஷ் ஆகிடும். அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டும் நமக்கு கொடுத்துருவாங்க. இதில் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் கூடுதலாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ இன்னும் ஒரு 500 நபர்களை கூடுதலாக முதுகலை பட்டதாரியில் எடுக்க போகிறதாக தகவல்கள், அன்அஃபிஷியலான தகவல் தான். ஸோ அஃபிஷியலான டிக்ளரேஷன் இன்னும் எதுவும் வரலைங்க. ஸோ இது எல்லாமே அன்அஃபிஷியல் தான். அதற்குண்டான தகவல்கள் எல்லாமே நமக்கு வந்து கொண்டு இருக்கிறதுங்க. அடுத்து முதுகலை பட்டதாரியோடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது உயர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 2026 முதுகலை பட்டதாரி தேர்வுக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போகிறாங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகளை இந்த டைம், ஏன்னா இப்போ வரது எல்லாமே தேர்தல் காலம் அப்படின்றதுனால தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்க. ஸோ 2013 டெட் பாஸ் பண்ண பேட்சுக்கு உண்டான போஸ்டிங் போட போகிறாங்க, பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரமாக்க போகிறாங்க. இப்படி எல்லா தரப்பு மக்களுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்க எல்லாமே தற்சமயம் யோசனைகள் வேறு இருந்துகிட்ருக்கு. டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, எப்போ போட போகிறாங்க, எப்போ போட போகிறாங்க, இதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக அங்கங்கே போயிட்டுருக்கு மக்களே. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணக்கூடிய போஸ்டிங் எல்லாமே தேர்தல் நெருங்கி விட்டது என்பதனால் இன்னும் ஒரு சில வாரங்கள், இந்த டிசம்பர் இறுதி இல்லை ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதற்குண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக வெளியிட போகிறாங்க. புதிய ஜிஓக்களையும் நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.